அணுக்களும் மூலக்கூறுகளும். இதுல அந்த அணு என்பதனுடைய ஆங்கில சொல் வந்து ஆட்டம். அணு என்பதனுடைய ஆங்கில சொல் ஆட்டம். இந்த ஆங்கில சொல் எங்க இருந்து வந்திருக்குன்னு நம்ம பார்த்தோம்னா அடாமஸ்ங்கிற ஒரு கிரேக்க சொல்லுல இருந்து வந்திருக்கு. அடாமஸ் என்கிற ஒரு கிரேக்க சொல்ல இருந்து வந்திருக்கு. இந்த கிரேக்க சொல்லுக்கு ஒரு என்ன பொருள் இருக்குன்னு பார்த்தோம்னா பிரிக்க முடியாதுங்கிறதா இந்த சொல்லினுடைய பொருள். நம்மளை சுத்தி இருக்கிற எல்லா பொருட்களுமே அணுக்களால் ஆனதுதான். ஒரு அணுன்னு எடுத்துக்கிட்டோம்னா அதுல மொத்தம் 3 விதமான பகுதி பொருட்கள் வந்து இருக்கு. என்னென்ன பகுதி பொருட்கள்? எலக்ட்ரான், புரோட்டான், நியூட்ரான். இந்த எலக்ட்ரான்ங்கிறது எதிர்மின் சுமை உடையது, நெகட்டிவ் சார்ஜ். இது வந்து புரோட்டான் வந்து நேர்மின் சுமை. இந்த நியூட்ரான்ங்கிறது சார்ஜ் வந்து இருக்காது, அதனால மின் சுமையற்ற துகள், மின் சுமை அற்றது. அணுல வந்து மொத்தம் 3 விதமான பகுதி பொருட்கள் இருக்கு. எலக்ட்ரான், புரோட்டான், நியூட்ரான். எலக்ட்ரான்ங்கிறது ஒரு எதிர்மின் சுமை உடையது, புரோட்டான் நேர்மின் சுமை, நியூட்ரான் வந்து மின் சுமை அற்றது. இப்ப ஒரு பொருள்னு எடுத்துக்கிட்டோம்னா அதுல எலக்ட்ரானும் புரோட்டானும் ஒரு சம எண்ணிக்கையில இருந்தாதான் அது வந்து ஒரு மீடியமான மின் நடுநிலை தன்மையோட இருக்கும். இப்ப எலக்ட்ரானோட எண்ணிக்கை வந்து அதிகமா இருந்துச்சுன்னா அது வந்து எதிர்மின் சுமை உடையதா இருக்கும். அதே இது புரோட்டான்களின் எண்ணிக்கை அதிகமா இருந்துச்சுன்னா நேர்மின் சுமை உடையதா வந்து இருக்கும். இப்படி ஒவ்வொரு பொருட்களையும் 3 விதமான பகுதி பொருட்கள் இருக்கு. ஒவ்வொரு அறிவியல் அறிஞர்களும் அவங்களுக்கு தெரிஞ்சபடி ஒரு அணு கொள்கையை வந்து வெளியிட்டிருக்காங்க. ஜான் டால்டன்கிற ஒரு அறிவியல் அறிஞர் அணு கொள்கையை பத்தி என்ன சொல்றாருன்னா, அணுக்கள்ங்கிறது பிரிக்க முடியாத கடினமான கோளங்கள்னு சொல்லியிருக்காரு. இவருடைய கூற்று வந்து ஒரு விவாதமின்றி ஏற்றுக்கொள்ளப்பட்டது. இருந்தாலும் 20ஆம் நூற்றாண்டு அந்த தொடக்கத்திலையும் 19ஆம் நூற்றாண்டினோட முடிவிலும் வெளிவந்த ஹெய்சன்பெர்க் அப்புறம் டி பிராக்லே இந்த கோட்பாடு வெளிவந்ததுக்கு அப்புறம் இவருடைய அணு கொள்கை வந்து நிராகரிக்கப்பட்டு ஒரு புதிய அணு கொள்கை வந்து உருவானது. ஹெய்சன்பெர்க் கோட்பாடுனா என்னது? ஹெய்சன்பெர்க் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஒரே நேரத்துல துல்லியமா வந்து எலக்ட்ரான் போன்ற நுண் துகளினுடைய அளவை வந்து நிலையான திசை வேகத்தை நம்மளால கண்டறிய முடியாது. அது மட்டும் இல்லாம அது செல்ற பாதையையும் நம்மளால வந்து தீர்மானிக்க முடியாதுன்னு சொல்லியிருக்காரு. டி பிராக்லேங்கிற ஒரு அறிவியல் அறிஞர் என்ன சொல்லியிருக்காருன்னா, எலக்ட்ரானுடைய கட்டமைப்பிற்கும் எலக்ட்ரானின் அந்த விளிம்பு வளைவின் மூலம் திண்மத்தினுடைய பரப்பினுடைய அமைப்பை வந்து பற்றி அறிவதற்கும் இந்த டி பிராக்லே வந்து உதவுது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த 2 கோட்பாடு வெளிவந்த பிறகு ஒரு புதிய நவீன அணுக்கொள்கை வந்து உருவாயிருக்கு. அந்த நவீன அணுக்கொள்கையினுடைய சிறப்பு கூறுகள் என்னென்ன? இதுக்கு முன்னாடி ஜான் டால்டன் என்ன சொல்றாருன்னா, அணுக்களை பிரிக்க முடியாதுன்னு சொல்லியிருக்காரு. ஆனா இந்த புதிய நவீன கொள்கையில வந்து புதிய அணு கொள்கையில என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அணுக்கள் வந்து பிளக்கக்கூடியவை, அணுக்களை வந்து 2ஆ வந்து பிளந்துடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து இந்த அணு வேதி வினையில் ஈடுபடக்கூடிய மிக சிறிய துகள். அதுக்கப்புறம் ஒரு தனிமத்தினுடைய அனைத்து அணுக்களும் அதோட பண்புகள்ல வந்து ஒத்திருக்கணும்னு தேவை கிடையாது. எடுத்துக்காட்ட ஐசோடோப்புகள். இந்த ஐசோடோப்புகளை பார்க்க முன்னாடி நம்ம எது வந்து ஒரு தனிமத்தினுடைய நிறையன் எங்க இருக்கும், அணியன் எங்க இருக்குங்கிறத பத்தி பார்க்கணும். இப்ப எக்ஸ் ஒரு தனிமம், ஏஇஜெட். எக்ஸ்ங்கிறது ஒரு தனிமம், இஜெட்னா அணு எண், இதுல ஏங்கிறது நிறையன். இப்ப ஐசோடோப்புகள்னா என்னன்னு பத்தி பார்க்க போறோம். ஐசோடோப்னா ஒரு தனிமம் வந்து ஒத்த அணு எண்களையும் வேறுபட்ட நிறை எண்களையும் கொண்ட தனிமத்தினுடைய வெவ்வேறு அணுக்களை தான் நம்ம ஐசோடோப்புகள்னு சொல்றோம். இப்ப எடுத்துக்காட்டா குளோரின் எடுத்துக்கிடுவோம். குளோரின் 1735, 17 குளோரின் 37. இதுல அணு எண் வந்து 17. இங்க நிறையன் வந்து 35, 37. அப்ப ஒரு தனிமத்தின் ஒத்த அணு எண்களையும் வேறுபட்ட நிறை எண்களையும் கொண்ட வெவ்வேறு அணுக்களை தான் நம்ம ஐசோடோப்புகள்னு சொல்றோம். இந்த தனிமத்தினுடைய அணுக்கள் வந்து அதனுடைய அணுக்களினுடைய பண்புகள்ல ஒத்திருக்கணும்னு ஒரு அவசியம் வந்து கிடையாது. அடுத்து
வெவ்வேறு தனிமங்களை சார்ந்த அணுக்கள் வந்து சில பண்புகள்ல ஒத்திருக்கும். வெவ்வேறு தனிமங்கள் இங்க வந்து ஒரே தனிமங்கள். இந்த வெவ்வேறு தனிமங்களை சார்ந்த அணுக்கள் வந்து அதனுடைய பண்புகள்ல வந்து ஒத்தி இருக்கும். இதுக்கு எடுத்துக்காட்டு நம்ம ஐசோபார்கள்.